இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது வயது மாணவர்களின் எண்ணிக்கை 16ல இருந்து 18 வயசு உள்ளவங்க, 18ல இருந்து 20 வயசு உள்ளவங்க, 20 டு 22 இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அட்டவணையை கொடுத்துட்டு கேள்வியில வீச்சு என்ன, ரேஞ்சு கேட்குறாங்க. ஸோ ரேஞ்சுக்குரிய ஃபார்முலா என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இந்த டேட்டால எது லார்ஜஸ்ட்னு பார்த்தோம்னா 28 தான் லார்ஜஸ்ட். இப்போ லார்ஜஸ்ட் என்னது? எல்லோட வேல்யூ என்ன? 28. ஸ்மாலஸ்ட் என்ன? இந்த லாஸ்ட் 28னா இந்த லாஸ்ட் எவ்வளவு இருக்கு? 16 இருக்கு. இதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. சரியா? இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 16 டு 18, 16 தான் லீஸ்ட் வேல்யூ. ஓகே, பாத்தீங்கன்னா அங்க மாணவர்கள் எண்ணிக்கை 0வா இருக்கா? அப்படின்னா இந்த 16 டு 18 வயசுல யாருமே இல்லை. இது டேட்டாவே கிடையாது நமக்கு. ஓகேவா? இப்ப டேட்டா எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 18ல இருந்து 20ல 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 16 டு 18 அப்படின்ற இந்த வயதுல யாருமே இல்லை. மாணவர்கள் எண்ணிக்கை 0வா இருக்கு. அப்ப இது நமக்கு டேட்டாவா இருக்காது. ஸோ டேட்டா எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த கொஸ்டின் கொடுக்கலாம். ஓகே, நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் வேல்யூ 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 16. 28 மைனஸ் 16 போட்டுருவோம். அந்த ஆன்சரும் ஆப்ஷன் ஏல நமக்காண்டி வச்சிருப்பாங்க. நம்ம அவசரத்துல ஆப்ஷன் ஏ டிக் அடிச்சிருவோம். கவனமா பாருங்க. 28 லார்ஜஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்க 16 கிடையாது, 18 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்ப 28 மைனஸ் 18, 28ல 18 போச்சுன்னா 10. இதுதான் இந்த கேள்விக்கான வீச்சு. இப்ப வீச்சு என்ன? லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். 28 மைனஸ் 18, ஆன்சர் என்னது? 10. ஓகே, தேங்க்யூ.